நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி கத்தோலிக்க திரு அவையில் எல்லா கோவில்களிலும் ஒரு நற்செய்தி எடுத்து இயம்பப்படும். ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லும் ஒரு நற்செய்தி. முதலில் அந்த நற்செய்தியை நான் குறுகிய பகுதியாக படித்துவிட்டு என்ற கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இது கானா ஊரில் நடந்த ஒரு திருமண விழா. இந்த திருமண விழாவுக்கு இயேசுவும் மரியாளும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சீடரோடு போனார்கள். இயேசு, மரியாள், சீடர்கள் போயிருக்கிறார்கள். இங்கே யோசப் தந்தையை பற்றி ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. இப்போ குடும்பமாகத்தானே அழைத்திருப்பார்கள். சீடர்களோடு சென்றபடியினால் ஏன் ஜோசஃபை பேரிட்டு சொல்லவில்லை என்பது ஒரு கேள்விக்குறி. எனக்கு ஒரு கேள்விக்குறி. சில வேளைகளில் ஒரு செய்தியை சொல்ல விரும்புபவர்கள் அந்த செய்திக்கு முக்கியமான கதாபாத்திரங்களையே வைத்து பேசுவார்கள் ஒழிய எல்லோரையும் அது உள்வாங்காமல் விடுவது உண்டு. ஆகவே இந்த 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ சீடர்களையும் அழைத்தவர்கள் தந்தை அழைக்காமல் இருப்பார்களா? திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்தது. திராட்சரசம், வைன். ஒருவேளை இந்த தமிழ் மக்கள் அல்லது பிற இன மக்கள் இதை யோசிக்கலாம், என்ன வைன் குடிக்கிறார்களே என்று சொல்லி. மேல் நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் உணவோடு திராட்சரசம் அருந்துவது ஒரு கலாச்சாரம். அது ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. எங்கள் நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரம் இல்லை. நாங்கள் தண்ணீர் தான் அருந்துவோம். இப்போ எங்களோட கலாச்சாரம் மாறிக்கொண்டு வருது. தண்ணீர் அருந்திய காலம் முடிந்து இப்போ ஜூஸ் காலம் வந்துட்டு, அதாவது ஆரஞ்சு ஜூஸ் அல்லது மேங்கோ ஜூஸ்ன்னு கொடுக்குறாரு, அல்லது சில கோக் அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்கள். இப்போ கல் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் கலாச்சாரம் மாறிக்கொண்டு வருகின்றது. ஆகவே அவருடைய காலத்தில் உணவோடு வைன் அல்லது திராட்சரசம் அருந்துவது ஒரு வளமை, அது ஒரு வித்தியாசமாக பார்ப்பதற்கு இல்லை. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், கூட குடிச்சிட்டார்களோ தெரியாது, என்ன நடந்தது என்று சொன்னால், இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இங்கு மரியாளுடைய ஆளுமை தோன்றுகின்றது. எப்படிப்பட்ட ஆளுமை? அவள் ஒரு கூர்மையாக அவதானிக்கும் ஒரு கீன் அப்சர்வர், ஒரு கூர்மையாக மரியாள் ஒரு விருந்தினராகத்தான் வந்தாள். விருந்தினராக வந்தாலும் அங்கு நடைபெறும் அனைத்தையும் கூர்மையாக அவதானித்தாள். அந்த கூர்மையாக அவதானித்த காரணத்தினால அவளுடைய சென்சிட்டிவிட்டி, அவளுடைய இரக்க குணம் அங்கு வந்தது. என்ன, இது ஒரு பெரிய நெருக்கடியாக போய்விட்டதே, இது ஒரு அவமானமாக போகின்றது. யார் அழைத்தவர்களுக்கு, இது ஒரு அழைக்கப்பட்டவர்கள், அழைத்தவர்களுக்கு விருந்து கொடுப்பவர்களுக்கு இது ஒரு அவமானமாக போகின்றதே என்ற ஒரு கருணை உள்ளம் அவளுக்கு தோன்றியது. ஏதோ செய்ய வேணும், அந்த அவமானத்தையோ அல்லது அந்த நெருக்கீட்டையோ இல்லாமல் செய்வதற்கு ஏதோ செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த அவர்கள் உறவினராக இருந்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் முக்கியம். அவருடைய அந்த கீன் அப்சர்வர், கூர்மையாக கவனிக்கும் தன்மையும் அதிலிருந்து வந்த கருணையும் அவருடைய ஆளுமையை இங்கு காட்டுகின்றது. அப்போ மரியாள் எதற்காக இயேசுவை நோக்கி இப்படி சொல்ல வேண்டும்? அவள் நாசுக்கா சொல்ல, ரசம் தீர்ந்து விட்டது, எதுவும் செய்யன்னு சொல்ல இல்லை. அதுக்கு பதிலாக இயேசு சொல்லுகிறார், அம்மா, நானும் நீரும் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டு வந்தவர்கள். அதோடு எங்களை வேறு முடியும், நாங்கள் சாப்பிட்டு போக வேண்டியதான். எங்களுக்கு அதிகம் ஒரு விதமான சம்பந்தமும் கிடையாது. நாங்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டும்? இது இயேசுனுடைய வார்த்தைகள். இயேசு அப்படி சொல்லக்கூடியவரா? அவருடைய ஆளுமை அப்படிப்பட்டதா? இல்லை. இந்த ஆசிரியர், இந்த நற்செய்தி எழுதிய ஆசிரியர் சொல்ல விரும்பிய செய்தி வேறு. அந்த செய்திக்குத்தான் நாங்கள் வருகிறோம்.
அப்ப இயேசு சொல்லுகின்றார், அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? நமக்கே அந்த கவலை, எனது நேரம் இன்னும் வரவில்லை. அப்படி ஒரு வசனம் இங்கு சேர்க்கப்பட்டுள்ளது. என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. இது ஒரு குழப்பமான ஒரு வசனம். என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று அதை எதை குறிப்பிடுகிறார்? சில விவிலிய விளக்கம் தருபவர்கள், விவிலிய ஆசிரியர்கள், விவிலிய ஆய்வாளர்கள் தன்னுடைய நேரம் என்று அவர் கல்வாரியில் தன்னுடைய சாவை பற்றி தான் சொல்லுகிறார் என்று ஒரு விளக்கம் தருகிறார்கள். என்னுடைய நேரம் இருக்குது, என்னுடைய காலம் வரும். இல்லை, நான் என்னுடைய பணியை ஆரம்பிக்க இன்னும் காலம் வரவில்லை, நான் இன்னும் அந்த இடைக்காலம் 30 வருஷமாக அவர் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். ஒரு தேடலில் ஈடுபட்டார், பல்வேறு விடயங்களை அறிய முற்பட்டார் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகின்றது. அவை எனக்கு நேரம் இருக்குது, என்னுடைய பணியின் ஆரம்பத்துக்கு நேரம் இருக்குது. அது இப்பொழுது அல்ல, அதுவும் ஒரு கல்யாண வீட்டில் அல்ல, ஒரு திருமண வைபவத்தில் அல்ல என்றும் பொருள் கொள்ளலாம். அதற்கு மரியாள் ஒரு அருமையான பதில் சொல்கிறார். இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்ட மரியாள் அதுக்கு நேரடியாக ஒரு பதிலை சொல்லாமல், அல்லது நேரடியாக தன்னுடைய விருப்பத்தையோ அல்லது தன்னுடைய வினாவையோ எழுப்பாமல், அவர்கள் அங்கு உள்ள வேலையாட்களை பார்த்து சொல்லுகின்றாள், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். முக்கியமான ஒரு வசனம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அவர் என்னவும் சொல்லலாம், இயேசு என்னவும் சொல்லலாம். மரியாள் சொல்லவில்லை, இல்லை நீர் இந்த வைன் ஏதாவது செய்யத்தான் வேணும், வைன் கொடுக்கத்தான் வேணும், ஆகவே இந்த வேலைக்காரரை கூப்பிட்டு ஏதாவது செய்யணும், அப்படி சொல்ல இல்லை. வேலைக்காரரை பார்த்து அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அது எதுவாகவும் இருக்கலாம். அவளுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது, ஆழமான நம்பிக்கை ஒன்று இருந்தது. இயேசு தன்னுடைய மகன் நல்லதைத்தான் செய்வார், அப்படியே இது எங்களை பிரச்சனை இல்லைன்னு செல்ல மாட்டார், அப்படி ஒரு கருணை உள்ளத்தோடு அவர் வளரவில்லைன்னு அவளுக்கு தெரியும். அது பின்னர் வந்த கதை, அந்த திருமணத்தில் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அது பரிமாறப்பட்டது என்று. எனக்கு அதெல்லாம் முக்கியம். மரியாள் இயேசுவிடம் சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு முக்கியம். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இந்த வசனத்தை நாங்கள் எடுத்து இதை தவறாக ஒரு விளக்கம் கொடுத்து திரு அவையில் பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக இதை மாற்றி இயேசுவிடம் போவதாக இருந்தால் மரியாள் மூலம்தான் போக வேண்டும் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பொறுத்த முடியாது, தவறான விளக்கம். இயேசு இன்றைக்கும் நற்செய்திகளை சொல்லவில்லை, நீங்கள் என்னிடம் வருவதாக இருந்தால் அம்மா மூலம் வாருங்கள் அல்லது அப்பா மூலம் வாருங்கள் என்று சொல்ல. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நேரடியாக வாருங்கள். யாருடைய அனுசரணை உங்களுக்கு தேவையில்லை. இதை தவறாக நாங்கள் விளக்கம் கொடுத்து, ஆகவே மரியாள் மூலம்தான் இயேசுவிடம் போக வேண்டும் என்று சொல்லி மரியாளுக்கு நிறைய பக்தி முயற்சிகளை உருவாக்கி வைத்தது. நாங்கள் திசையை திருப்பி விட்டோம். இந்த மரியாளுடைய ஆளுமை, நான் அது விரிவாக சொல்வதற்கு இங்கே நேரம் இல்லை. இன்னொரு உரையில் மரியாளுடைய ஆளுமையை கொண்டு வர விரும்புகிறேன். மரியாளுடைய ஆளுமை ஒரு கீன் அப்சர்வர், குறிப்பாக அவதானிக்கக்கூடிய ஒரு தருணம். மற்றது அவருடைய கருணை உள்ளம், அவருடைய சென்சிட்டிவிட்டி, மற்றவருடைய நெருக்கடியில் அங்கே நிற்க வேண்டும், அவர்களுக்கு அனுதாபப்பட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அவருடைய எண்ணம், இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கும்? என்னுடைய கற்பனை உலகில் மரியாள் ஒரு தியான யோகி, ஒரு ஆன்மௌன தியானியன். அப்படி ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அங்கிருந்து அதெல்லாம் தோன்றியிருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கேட்க வேண்டிய கேள்வி, எங்களுடைய செவத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எனக்கு அதைத்தா இதைத்தா என்று கேட்பதல்ல.
அது ஒரு வேண்டுகோள். அது செபத்தினுடைய சிறு பகுதியாக இருக்கலாம். ஆனால் அது உண்மையான செபம் அல்ல. அது ஆரம்ப காலத்தில் நாங்கள் செல்லும் செபமாக இருக்கலாம். நான் செபத்தை பற்றி ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறேன். என்னுடைய கடைசியாக நான் வெளியிட்ட புத்தகம் மாறிய எனது பாதை மாற்றியவர் யாரோ என்பதில் ஒரு முழு அதிகாரமும் செபத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். செபத்தில் பயனுண்டா? உண்மையான செபம் என்ன என்றதான் இன்றைய செய்தியினுடைய என்னுடைய இந்த நற்செய்தியினுடைய முக்கிய செய்தி. உண்மையான செபம் கடவுளுடைய திட்டம் என்ன? அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். கடவுளுடைய திட்டம் என்ன? இயேசுவின் திட்டம் என்ன? கிறிஸ்துவின் திட்டம் என்ன? அதை தேடுங்கள். அதுதான் செபம். ஒருவேளை அந்த திட்டம் அல்லது அந்த பிளான், கடவுளுடைய பெரிய ஒரு திட்டம் உண்டு எனக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, அது மாறாக இருக்கலாம். நான் விரும்பியதாக இல்லாமல் இருக்கலாம். பெரும்பாலும் அப்படி இருப்பது உண்டு. நான் விரும்புவது வேறு, கடவுள் விரும்புவது வேறு. என்னுடைய வாழ்க்கை இதுதான் திட்டம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கடவுள் எனக்கு வைத்த திட்டம் வேறு. அது என்ன? அதை செபத்தில் தேடுங்கள். அதுதான் செபம். அவர் சொல்வதைத்தான் செய்யுங்கள். நீங்கள் கேட்பதல்ல. அப்படி குறித்த செபத்தில் நாங்கள் வளர வேண்டியது அவசியம். யார் எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. எனக்கென்று ஒரு திட்டம் உண்டு. யார் வகுத்த திட்டம்? கடவுள் வைத்த திட்டம். காட்ஸ் பிளான். எனக்கு மட்டுமே இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த பிரபஞ்சத்தில் நான் ஒருவன். அந்த பிரபஞ்சத்து நீண்ட பெரிய கதையில் என்னுடைய கதை ஒரு சிறிய பகுதி. ஆகவே பிரபஞ்சத்துக்கு ஒரு திட்டம் இருந்தால் எனக்கும் அந்த கதையில் பங்கிருக்கின்ற காரணத்தினால் எனக்கும் கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது என்ன? அதை தேடுங்கள். அதை எப்படி தேடுவது? செபத்தில் தேடுங்கள். எப்படி செபத்தில் தேடுவது? மௌனத்தில் வாழ பழகுங்கள். ஆழ் மௌன தியானம். அதான் அவசியம். அது இன்றி செபம் இல்லை. எனக்கு இன்றைக்கு திட்டவட்டமாக நான் அதை உணர்ந்து கொண்டேன். அதின்றி வேறு செபங்கள் எல்லாம் ஒரு மேலெழுந்தவாதியான செபங்கள். ஒரு செபத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். பீட் கிரிவிச் சொன்ன மாதிரி பார்ட் ஆஃப் மை சோல், என்னுடைய வாழ்க்கை ஒரு சின்ன பகுதி. அதைத்தான் நாங்கள் பெருசாக்கி வச்சுக்கொண்டு கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் கேட்பதெல்லாம் அவங்களுக்கு தான் கேட்குறோம். படியாத மாணவன் பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னு கேட்குறான். எனக்கு எல்லாம் 9 வரணும்னு கேட்குறான். இதெல்லாம் செபங்கள் அல்ல. ஆனால் இப்படி நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோம். ஒரு முக்கியமான செய்தி இன்றைய இந்த நற்செய்தியில். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். நீங்கள் வாழ்வீர்கள், வளம் பெறுவீர்கள், நிறைவடைவீர்கள். இந்த புதிய ஆண்டில் அப்படிப்பட்ட ஒரு செபத்தை வளருங்கள். கடவுளுடைய திட்டத்தை தேடுங்கள். அந்த திட்டத்தை வாழுங்கள். நீங்கள் வளர்வீர்கள் என்று கூறி வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.